இந்த நூற்றாண்டில் ஒரு மகத்தான மனிதனாக அறியப்பெற்றவர் பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள். இவர் யார் எடுத்து அரசியல் பண்ணோம்னா ராஜாஜி, பெரியார், கலைஞர், அண்ணா எப்படி பண்ணாருன்னு கேட்ட அவர் சொன்னாரு, தனக்கு என்று எந்த முடிவும் அவர் எடுக்க மாட்டார். இன்னொன்று முழுக்க, அதாவது அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுனால அந்த மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவருடைய இதாக இருந்தது. இதுலேருந்து என்ன சுரண்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஒரு தொழிலதிபர் காமராஜர் கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தார். ஒரு தாம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி தூக்கி வீசுறான்ட்டார். ஏன்னா நான் இன்னைக்கிடா பட்டு சட்டை பட்டு 1954 இவர் முதலமைச்சர் ஆன உடனே இவர் சொன்னது, நான் பிராமணர்களையும் நாடார்களையும் அரசு பதவியில எனக்கு உதவியா வச்சுக்க மாட்டேன். இந்த காலத்திலயும் அவரை படிக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கும் காமராஜ் ஆட்சின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். எப்படி இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியும்? இவங்களுக்கு காமராஜர் ஏசியில வாழ்ந்தாரு அப்படிங்கிற ஒரு அவதூற பரப்பணும். என்ன காரணம்னா, இன்றைக்கும் திராவிட இயக்கங்களுக்கு ஒரே எதிரி காமராஜர் தான். நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்த நிகழ்ச்சியில சமகால நிகழ்வுகள் மற்றும் அறிவுசார் தளத்தில் பல்வேறு விவகாரங்களை உலக தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் கூறும் நல்லுலகில இந்த வரலாற்றில் மனிதர்கள் பலர் உலகில் தோன்றுகிறார்கள், மறைபொருளாக தங்கள் வாழ்க்கையை மறைத்து போய்விடுகிறார்கள். இந்த நூற்றாண்டில் ஒரு மகத்தான மனிதனாக அறியப்பெற்றவர் பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள். பல தலைவர்கள் தோன்றுகிறார்கள், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் காலத்தினால் இயற்கை மறைத்து விடுகிறது. இன்று கூட தமிழ்நாட்டில் யதார்த்த மனநிலையில் பாருங்கள், காமராசருடைய ஆட்சியைத்தான் கொண்டு வருவேன், கக்கனை போன்று தான் உருவாகுவேன். இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூட்சமம், உந்துதல், எண்ண ஓட்டம் ஏன் ஏற்பட்டது? உலகத்தில் என்னதான் இருந்தாலும் திரைக்காவியங்களுக்கென்று ஒரு சிறந்த ஒரு மதிப்பீடும் மக்களை எளிதாக கொண்டு அவர்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லலாம். நான் இன்னைக்கு அந்த விஷயத்துல காமராஜருடைய வாழ்க்கை, திருக்குறள் என்ற படத்தை அதையும் எடுத்திருக்கிற கண்ணியத்துக்குரிய இயக்குனர் திரு ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே நிறைய விஷயங்களை கதைப்பதற்காக நான் இந்த நிகழ்வில் அமர்ந்திருக்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, கமர்ஷியலா எந்த வெற்றியும் உங்களுக்கு இருக்காதோ என்று நான் எண்ணுகிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு கதைக்கவில்லை. நோக்கம் என்ன? இந்த சமூகத்திற்கு எதை நீங்கள் விட்டு செல்ல நினைத்தீர்கள்? எதற்காக இந்த படைப்பு? அது நான் 1994 பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே காமராஜர் பற்றி ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி. அதை படிக்கும்போது தான் சமகாலத்தில் அரசியல் எப்படி செயல்படுது, இப்படி ஒரு வினோதமான மனிதர் இருந்திருக்கிறாரே. ஸோ இவரை பற்றி எந்த காட்சி ஊடகத்திலையும் பதிவுகளே இல்லை. சொல்லப்போனால் ஒரு புகைப்படம் கூட தேடி தான் எடுக்கணும், அப்படி இருந்துச்சு. அப்போ இதை காட்சிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இவ்வளவு வினோதமான ஒரு அரசியல்வாதியா அப்படிங்கிறதான் முதல் நமக்கு பொட்டில் அடிச்சமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் தான் காரணம். ஆமாம். அப்போ நான் அவர் கூட இருந்த உதவியாளர் வைரவன் ஐயா இருந்தார். அவரை போய் சந்தித்தேன். அவர் என்னை மூப்பனட்டை கூப்பிட்டு போனார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சொல்லப்போனால் ரிச்சர்ட் அட்டன்பரோ காந்தியை பற்றி படமாக்குறதுக்காக நேருவை போய் சந்தித்தார். நேரு 10 நிமிஷம் நேரம் கொடுத்துருந்தார். ஆனால் இவங்க படமாக்க போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் மணிக்கணக்காக பேசினார் நேரு. அது மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு ஜி.கே. மூப்பனார். அதுக்கப்புறம் இது திரைக்கதையாக உருவானது. ஸோ இந்த ஒரு பேச்சில் நீங்கள் சொன்னீங்க, ஒரு வித்தியாசமான மனிதர், அறியப்படாத, இன்னும் சொல்லப்படாத தகவல்கள். எந்த அடிப்படையில், எந்த அம்சத்தில், எந்த குணாதிசயம் திரு காமராஜர் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டது? உங்களை நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், ரொம்ப வியக்கத்தக்க இவ்வளோ ஒரு கேரக்டரா? இல்லை, அரசியல் அப்படிங்கிறது இப்போ உள்ள ஆட்கள்னு நினைக்கிறாங்கன்னா தன்னை உயர்த்தி கொள்வதற்காக உண்டாக்கப்பட்டதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்.
ஒரு பொறுப்புக்கு வந்த உடனே வந்து என்னென்ன திருட முடியும், தன்னை மேம்படுத்தி கொள்வதற்காக, தனக்கு சொத்து சேர்ப்பதற்காக தான் பண்ணப்படுது. ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுக்க வேறுபட்டது. அந்த வைரவன் சொல்ல அவரை பற்றியுமே நாங்கள் ஒரு புத்தகம் போட்டோம். வைரவன் அவருடைய உதவியாளர் சிபிஎஸ் வைரவன் அப்படின்ட்டு. அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அரிசி என்ன விலை விற்கிதுன்னு கேட்பார் அவர்கிட்ட. பொதுமக்கள் அதை வாங்கக்கூடிய அளவில் இருக்காங்களா? பெருந்தலைவர் கேட்பார். ஆமாம், அரிசி என்ன விலை விற்கிது. ஆமாம், இவர் ரேஷன் அரிசி சாப்பிட்டாரு. அப்போ வந்து வைரவன் சொல்லுவார், ஐயா ரொம்ப வாடை அடிக்குது ஐயா அப்படின்னு. நீ 2 சொட்டு நெய் விடு, அந்த வாடை போயிடும் அப்படிம்பார். அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் உள்ளவர். இன்னொன்று முழுக்க, அதாவது அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் ஆனதுனால அந்த மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவருடைய இதாக இருந்தது. இதுலேருந்து என்ன சுரண்டணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வைரவன் சார்ட்டு கேட்டேன், சரி இப்போ வந்து இவர் எப்படி வந்து இவருக்கு முன்னாடி ஜாம்பவான்கள் ராஜாஜி இருக்கிறாரு, இவர் யார் எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா ராஜாஜி, பெரியார், கலைஞர், அண்ணா எப்படி பண்ணாருன்னு கேட்டால் அவர் சொன்னார், தனக்கு என்று எந்த முடிவும் அவர் எடுக்க மாட்டார். தனக்கு என்ன கிடைக்கும், தனக்கு இதில் வந்து வருமானம் இருக்குது, தனக்கு இதில் மான அவமானம் செய்கிறத பற்றி கவலைப்பட மாட்டார். மக்களுக்காக தான் அவருடைய எல்லா சிந்தனையுமே இருக்கும். அப்போ அவரை வந்து தனிப்பட்ட முறையில் இது எந்த முடிவுகளும் பாதிக்கிறதே கிடையாது. ஆமாம், இதுதான் உங்களை ரொம்ப வீக்கத்தக்க ஆரம்பிச்சது. இல்லை, இந்த காலத்துலேயும் அவரை படிக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கும் காமராஜ் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். எப்படி இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியும்? அரிசி வாங்குறதே பணம் இருக்காது. சில நாள் வந்து ஐயா பணம் இல்லைன்னொடனே தலையணை கடியில் வந்து ரூபா எடுத்து கொடுப்பாராம். கடைசி காலத்தில் நான் வந்து கே ராஜாராம சந்தித்தேன். அவர் சொன்னார் வந்து, பாலகிருஷ்ணன் காமராஜ் இறந்து போயிட்டாரு. கலைஞர் சொன்னார், எப்பா நீ உடனே போப்பா அப்படின்ட்டு. நான் அவர் வீட்டுக்கு போனேன். வைரவன் உட்காந்து அழுதுட்டு இருந்தார். அப்போ எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு பேச்சுலர் வீடு, அது வரைக்கும் அவர் வந்து பீரோவரை யாரும் திறந்து பார்க்கணும். எனக்கு நான் வந்து அமைச்சராக இருக்கேன். போன உடனே எப்பா அந்த கபோர்டை திறந்து பார்க்கணும். சரி பாருங்க அப்படின்னாரு. அந்த கபோர்டை திறந்தேன், 110 ரூபா இருந்துச்சு. வெறும் 110 ரூபா. என் கண்ணிலிருந்து கண்ணீர் பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாரு. 9 ஆண்டுகள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியாத உலக அரசியல்வாதிகளோ இந்திய தொழிலதிபர்களும் கிடையாது. கிங் மேக்கர் 2 பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமாம், அதனால அப்படி இருந்தா ஐயா இறந்து போகிற பிறகு 110 ரூபா. 110 ரூபா. கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, கிழிந்து போன சில சட்டைகள். இல்ல கிழிந்து போனால அவர் ஒரு சாதாரண சட்டை. ஆமா, கதர் சட்டைகள். 5 சட்டை 10 சட்டை வச்சிருப்பாரு. அதாவது ஒரு தொழிலதிபர் வந்து காமராஜர் கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாரு. ஒரு தாம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி தூக்கி வீசுறான்ட்டாரு. ஏன்னா நான் இன்னைக்கிடா வந்து பட்டு சட்டை பட்டு. இன்னைக்கு ஏஐல பார்த்தீங்கன்னா இந்த இளைய சமுதாயம் கையில் ஒரு வாட்சு, பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து கடிகாரம் கட்டுறதுலன்னொடனே, எப்பா இவ்வளோ பேர் கட்டுறீங்க, இப்போ யார்கிட்ட கேட்டால் மணி சொல்ல போகிறேன், நான் எதுக்கு, எனக்கு எது கடிகாரம் அப்படின்னாரு. அவருக்கு ரஷ்யா போனப்போ அவர் கடிகாரம் பரிசீலிச்சாங்க, அவர் கையில் போடுறதே கிடையாது. ஒன்றுமே போடுறாரு. இன்னொரு சம்பவம் வந்து அவர் டெல்லி போயிருக்காரு. அங்கே ஒரு பொருட்காட்சி நடக்குது. அப்போது நேரு எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து எடை பார்க்கும் மிஷின் வந்திருக்கு. எல்லாரும் ஏறி வந்து 1 ரூபா போட்டு எடை பார்த்தாங்க. அப்போது காமராஜர் ஏற சொல்கிறாங்க. காமராஜர் ஏறவே இல்லை. உடனே நேரு சொல்கிறாரு, எப்பா அவர்கிட்ட 1 ரூபா இருக்காதுப்பா, எதுக்கு அவர் ஏற சொல்கிறீங்க அப்படின்னா. நேரு ஆமாம், பாக்கெட்டில் 1 ரூபா வச்சுக்கல. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர். அப்போது நீங்கள் இந்த காலத்து அரசியல்வாதிகளை பார்க்கும்போது ஊழல் பண்ணுறான், வருஷ கணக்காக வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான், உடம்பெல்லாம் ஊசியால் குத்துறாங்க. எவனா அதுலேருந்து பாடம் கற்றுக்கிறானா பார்த்தீங்களா? எவனா தன்னோட சுவடை விட்டுட்டு போகிறானா? நீங்கள் ஆட்கள் எண்ணி பாருங்க, இதில் யாருக்காவது நிம்மதியான சாவு வந்திருக்கா? இவங்கிட்ட இருந்து புதுசாக வர அரசியல் ஏதாவது பாடம் கற்றுக்கிறானா? நாட்டை சுரணும், எப்படி சாகிறான், எவ்வளோ ஊசியால் குத்தப்படுறான், எத்தனை ஆண்டுகள் வாய் பேசாமல் உட்காடுறான், கோமாவில் கிடக்கிறான், எப்படி செத்தானே தெரியாமல் போகிறான், இதை பற்றிலாம் இவங்களுக்கு இது இருக்கா பார்த்தீங்களா? சார், ஒரு துன்பத்திலிருந்து நம்ம வந்து கற்றுக்கணும், இன்னொரு இன்பத்தில் நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி நடக்குங்கிற தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன விஷயம், கோமால இருக்கிறான், பல நாட்கள் ஊசி குத்தப்படுகிறது, பல நாட்கள் வாய் பேசாமல். ஆமாம், எனக்கு புரிகிறது. ஆமாம், ஆனால் இந்த மாமனிதருடைய கடைசி வார்த்தையை நான் பார்த்து பலமுறை அழுதேன். வைரவா, விளக்கை அணைத்து போர். எப்படி பார்க்கிறீர்கள்? அதுவே வந்து ஒரு ஆமாம், விளக்கை அணைத்து விட்டு போ. இல்லை, அது அந்த நாளே வினோதமான நாள். பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து இவர் காமராஜர் ஒரு பிரெட் டோஸ்ட்டு சாப்பிடுவார்.
அப்போ காலைல டோஸ்ட் மிஷினை போட போயிருக்காரு, மிஷின் வந்து வேலை செய்யலை. சரி. ஆமாம். அப்போ வந்து யாரோ சொல்கிறாங்க அந்த மிஷின் தூக்கி தூர போட வேண்டியதான் அப்படின்ட்டு ஒரு அபசகன வார்த்தையாக அந்த நாள் ஆரம்பிக்குது அக்டோபர் 2ஆம் தேதி. அப்புறம் பார்த்தா இவர் எப்போவுமே இவருடைய கதவு வந்து எப்போவுமே திறந்து தான் இருக்கும், உள்ளே பூட்டுறது கிடையாது. அது வந்து டபுள் டோர், இப்படி உள்ளே திறக்கிற மாதிரி இருக்கும். கதவு ஏசி ஓடிட்டு இருக்கும், கதவு உள்ள அவர் தாழ் போடுவது கிடையாது. இவர் வெளில வரும்போது லைட் அணைச்சி தான் வருவார். யார்? வைரவன். வைரவன். ஆனால் வாழ்க்கையில் அது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் அந்த வார்த்தை சொன்னது கிடையாது. கதவை சாத்தி விட்டு போ, இல்லை விளக்கு அணைத்து அப்படிங்கிற சொன்னதே கிடையாது. சொன்னதே இல்லை. அன்னைக்கு தான் சொல்றாரு. அவர் விளக்க அணைச்சிட்டு வெளியில வர்றாரு. வெளியில வந்து கிச்சன்ல போயிட்டு ஏதோ டீ குடிக்கலாங்கிற மாதிரி போறாரு. அதுக்குள்ள டாக்டர் வராரு, சௌரிராஜன் வந்து உள்ள போனவர் தொட்டு பார்த்தாரு, ஜில்லுன்னு இருக்கு. 5 நிமிஷத்துல முடிஞ்ச கதை, அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் வாங்க. படுக்கவில்லை, யாருக்கும் வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கவில்லை, கூப்பிட்டு கூட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவில்லை. ஆமா. வைரவா, விளக்கை அழைத்து விட்டு போ, உலகத்திலிருந்து போயா. ஆமா. எப்படி பார்க்கிறேன்? இது உங்கள் படைப்புல நீங்க படைத்திருக்கிறீர்களா? இதுல உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமே நான் நம்புகிறேன். ஆமா. நான் என்ன பார்க்கிறேன் வந்து, நம்ம எப்படி பிறக்கிறோமோ அப்படியே சாகணும்னு நினைக்கிறேன் நான். மனிதர்கள் குழந்தைகளை போல. இப்ப காந்தி அப்படித்தானே, எவ்வளவு ஒரு செகண்ட்ல முடிஞ்சது. ஹேராம்ங்கிறதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து படுத்துக்கிட்டு நீ ஏன்டா வந்து எங்களெல்லாம் வதைக்கிற அது இதெல்லாம் இல்லாம ஒரு அவருக்கு எந்த ஒரு ரெக்ரெட்ஸுமே கிடையாது வாழ்க்கையில. என்ன அப்படின்னா, என்னைக்கு இந்த நாட்டோட சுதந்திரம் பறிபோய் விட்டது, ஜனநாயகம் அழிந்து விட்டது என்று நினைத்தாரோ அவர் வந்து இந்த பூமி எடுத்துக்கிச்சு அப்படியே. அன்னைக்கு வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருக்கணும், அது வழக்கமாக நடக்கிற சமாச்சாரம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து அறிவிப்பாங்க, அன்னைக்கு எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படவில்லை. இவர் நினைக்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் போல் மாறிவிட்டது, இந்திரா காந்தி இனிமேல் வந்து இந்த நாட்டுக்கு தேர்தல் நடத்த மாட்டார்கள், நாம் 9 ஆண்டுகள் சிறையிலிருந்து, காந்தி சிறையிலிருந்து, நேரு சிறையிலிருந்து வாங்கிய சுதந்திரம் இன்றோடு முடிந்து விட்டது அப்படின்னு அவர் நினைச்சிட்டார். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்ப இந்த படத்தை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள். ஆரம்ப காலத்தில் உங்களிடத்தில் பெரிய பணம் இருக்காது. இல்ல, உங்களை பார்த்தாலே தெரிகிறது, ஒரு சோசலிசவாதி, ஒரு ஜனநாயகவாதி, எதையும் இந்த உலகத்தில் எதிர்பார்க்காமல் கொள்கையோடு நான் மரணித்து போவேன் இந்த ஏஜே பாலகிருஷ்ணன் என்று உங்களை பார்த்தால் எனக்கு தெரிகிறது. எதையும் பெருசா எதிர்பார்க்கல. அப்ப நீங்கள் பட்ட சிரமங்கள் எப்படி இருந்தது? இந்த படத்திற்கான பட்ஜெட்டை எப்படி? இதுல சிரமங்கள் ஒரு பணின்னு வரும்போது எல்லா பணிக்குமே வந்து சிரமம் உண்டு. அதுல நான் வந்து ஒரு அதிகமான சிரமப்பட்டான்னு சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, அதை நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. அது அந்த வேலைக்கான முயற்சிகள், அதற்கான மனிதர்கள் வந்து சேருவார்கள். ஜி.கே. மூப்பனார் வந்து என்னை எப்போ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்பார். இன்னைக்கு இப்படி ஒரு ஆளு நீங்கள் பார்க்க முடியுமா? உங்களை பார்த்தோம், அதாவது காஃபி குடிக்கலான்னு கேட்போம், அதிகபட்சம் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு என்ன செய்ய வேணும். ஆமா, அப்படி கேட்கக்கூடிய மனிதர் அல்ல. அந்த அளவுக்கு பெரிய மனிதர்களோடு நீங்கள் பழகி இருக்கிறீர்கள். நாம எடுத்துக்கூடிய பணி நம்மள அந்த நிமிடம். மூப்பனார் இறந்து எத்தனை வருடம் ஆயிட்டு? 2001 இறந்தாரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ஆமா. அப்பொழுதுனால உங்களுடைய வயதை கலைத்து கொண்டால் உங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். ஆமா. ஒரு இளைஞர் தான் ஓரளவுக்கு. ஆமா. அப்ப உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மூப்பனார் அவர்கள் சொன்னார் என்றால் ஏதோ உங்க இடத்துல இருக்கு. இல்ல, இவர் இந்த வேலையை செய்வார். அதாவது அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, நிஜலிங்க பாக்குறதுக்காக நான் வந்து கர்நாடகா போறேன். சரி. அவருக்கு 90க்கு மேல வயது. அப்போ காமராஜரோட சமகால நண்பர், அவரை இஞ்சி இருந்தார், நிஜலிங்கப்பா. அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவரை இன்டர்வியூ எடுத்துட்டு வரேன். நான் வந்த உடனே இவர்கிட்ட போய் சொல்றேன், நிஜலிங்கப்பா ஐயா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. ட்ரஸ்ட்டுக்கு, காங்கிரஸ் ட்ரஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணாரு, பாலகிருஷ்ணன் 5 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த வகையான மனிதர்கள். அதாவது ஒரு ஆள் இங்கிருந்து கேமராவெல்லாம் தூக்கிக்கிட்டு சித்திரதுர்கா, அதாவது கர்நாடகா பெங்களூர்ல இருந்து ஒரு 3.5 மணி நேரம் நீங்க ரோட்ல போய் அவரை சந்திச்சு வரும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வினை இவன் செய்யும் என்றாய்ந்து அவ்வினை அவன் கண் விடல் வள்ளுவன் பார். ஆமா, இந்த வேலையை அவர் இவன் செய்வான். ஆமா, he is a deserved person. ஆமா. இன்னொன்னு கூட்டிட்டு யாரு? வைரவன். காமராஜர் கூட 25 ஆண்டுகள் இருந்த ஆள் வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவர் நம்பிக்கை அந்த வேலை, அந்த கடமை நம்ம செஞ்சோம். இப்போ 2004 இந்த படத்தை எடுத்தீர்கள். ஆமா. 2014 கொஞ்சம் அதிகபட்சமாக சேர்த்தீர்கள். ஆமா. அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஷூட் பண்ணீங்க. ஆமா. நீங்கள் ஒரு பேட்டியில ஹிந்துல கொடுத்திருக்கீங்க, அதாவது இன்னும் பல சேர்க்கப்படாத விஷயங்கள். அவர் மரணிக்கின்ற போது அவருடைய
வைப்பறையில் 110 ரூபாய் இருந்ததை காட்சிப்படுத்த வேண்டும். ஆமா. அது மட்டும் இல்லாமல் டெல்லி அரசியல் சேர்க்கப்படவில்லை. ஆமா. இப்படிப்பட்ட சில உணர்வுகளாக சிலர் சொல்லியிருந்தார்கள். இதை எப்படி காட்சிப்படுத்தினீர்கள்? இதை எப்படி? அதுல ஒரு பகுதியை நாங்க சேர்த்தோம். என்ன காரணம்னா, நான் ஒரு ஆசிரியரை சந்திச்சேன். அவர் சொன்னாரு, நான் தான் வந்து அந்த எஸ்டேட் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருந்தது அந்த காலத்துல. அதாவது ஒரு ஆள் இறந்த உடனே அவங்க வீட்டில் போயிட்டு சொத்து மதிப்பை எடுக்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கு. இவர் வீட்டுக்கும் அவர் போறாரு. இவர் வந்து கார்பரேஷன் அதிகாரியா போறாரு. போன உடனே எல்லாத்தையும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதை நாங்கள் இது திரும்ப சேர்த்துருக்கோம் அந்த படத்தில், டிஜிட்டலாக பண்ண போது. அப்போ வந்து எதுவுமே இல்லை, அவர் சொத்துங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. பெருந்தலைவர் வீட்டில் கார் வந்து டிவிஎஸ் அவருக்கு கொடுத்தது. என்னென்னமோ இப்போ வந்து சிலர் வந்து சரித்திரமே தெரியாதவங்க அந்த வீடு டிவிஎஸ் வந்து அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. சும்மா சிலர் வந்து சரித்திரம் பேசுகிறவங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது வாடகை வீடு, அவர் வாழ்க்கை பூரா வாடகை வீடு தான். அப்போ அப்போ வந்து இவங்க அதில் எழுதணும். என்னன்னு எழுதுறதுன்னா, ஒரு ஆள் இப்போ ஏழைன்னு எழுதுங்கன்னு இல்லைங்க, பரம ஏழைன்னு எழுதுங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட சொத்துன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு எழுதுறாங்க. ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அதுதாங்க சரியான வாழ்க்கை. அரசியல்வாதிக்கு அதாங்க, அப்படிதாங்க இருக்கணும் வாழ்க்கை. ஐயா, இப்போ ஒரு கேள்வி. இன்றைக்கு எனது ஊழல் என்பது டெமோக்ரஸியில் ஒரு பார்ட்டாக எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. கொடுப்பதை குடிச்சிட்டு வேலை செய்ய முடிஞ்சிட்டு போப்பா அப்படின்னு மக்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த காலகட்டங்களில் அப்படியே திரும்பி பார்க்குற ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனிதர் என்ன நோக்கையா, இவ்வளவு துல்லியமா, இவ்வளவு பரிசுத்தமா, எதையுமே இல்லாம அம்மாட்ட போய் சொல்றாரு, என்ன பைப்புங்க இருக்கு, யார் போட்டா, ஊராட்சி ஒன்றிய தலைவரை பிடிச்சி கண்ணா கொண்டான்னு திட்டுறாரு. வயசான அந்த கிழவி என்னையா உடனே. ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த படம் எடுத்து வந்து 22 வருஷம் ஆச்சு. இந்த 22 ஆண்டில் நம்ம மூப்பனார் ஆள் கூட பார்க்க முடியல. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த படத்தை எடுக்க முடியாது. சொல்ல போனா இன்னைக்கு அந்த படத்தை எடுப்பதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மனிதர்கள் இல்லை. அன்றைக்கே உங்களுக்கு 80 லட்ச ரூபாய் இருக்கு. 80 லட்ச ரூபாய் பெரிய அமௌண்ட். ஆமாம், அதுக்கு வந்து அதுக்கப்புறம் மூப்பனார் மறைவுக்கு அப்புறம் வந்து ஜி.கே. வாசன் உதவுனார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவங்க ஒரு மூப்பனார் இறந்தது பெரிய ஷாக்கு, எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அப்போ நான் போய் சொல்கிறேன் வந்து இதை மாதிரி அந்த இன்விடேஷன் இருந்துச்சு, அதை கொண்டு போய் கொடுக்குறேன். அதை பார்த்தாரு பாலகிருஷ்ணன், ஐயா ஆரம்பிச்சு வச்ச வேலை, இதை நம்ம முடிக்கணும். ஐயா வாசன் அவர்கள். ஆமாம், அவர் அப்படிதான் கிட்டத்தட்ட வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அந்த படம் முடிஞ்சது, வெற்றிகரமாக வெளியிடப்பட்டது. நிறைய கான்ட்ரவர்சி, எமர்ஜென்சி பற்றி சொல்லணும். இப்போ அதில் ஒரு காங்கிரஸ்மேன், எமர்ஜென்சி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு நான் இந்திரா காந்தி எதிரியா, நான் எவ்வளவு சின்ன பையன், அவங்கள எதிர்க்கிற அளவு, அதனால எது உண்மையாக சொல்லியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி வந்தது இந்த படம். அது அவரோட இயல்பு. சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப பெருசாக இருந்திருக்கும், மிகப்பெரிய. ஆமாம், அது ஒரு அந்த காலமே அப்படிப்பட்ட காலம். அவர் அந்த காலத்தோட ஒரு சிறப்பான ஒரு கனி. இப்போ நீங்க இயற்கை கொடுத்த சிறந்த கனி. இயற்கை கொடுத்த சிறந்த ஒரு கனி. நீங்க சொல்லுங்க. ஆமா, எதை சொல்ல வந்தீங்க? இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, வந்து ஊழல் பெருகிட்டே இருக்கு. இப்போ வந்து இது நீரிழிவுக்காரங்களுக்கு வந்து உடல் ஒரு கால் உடத்துல அழுக ஆரம்பிச்சு அது அழுகிக்கிட்டே போகும். கேங்கரின் இப்போ இது அழுகிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதாவது சுத்தம்ங்கிறது எப்பவுமே சுத்தம், கண்டிப்பா. அழுக்குங்கிறது அழுக்காகிட்டே போகும். இப்போ அப்படிதான் அது போயிட்டு இருக்கு. இது வந்து சரி பண்ணணும், காலம்தான் சரி பண்ணும். இல்லை, இப்போ பெருந்தலைவருடைய தோல்விக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த இயக்கத்தினுடைய அரசியல் வாழ்வு தமிழ்நாட்டில் இன்று வரைக்கும் இல்லை. ஆமா, குஜா தூக்கு நிலைக்குத்தான் போய் கொண்டிருக்கிற புரிந்திருப்பீர்கள். ஆமா, பெருந்தலைவர் வந்து தோற்கடிக்கப்பட்டதின் ஒரு பொய்மையான செய்திகள் பரப்பப்பட்டதா? இன்றைக்கு அண்ணாவோடு அவருடைய பெரிய அரசியல் ஒன்றும் இல்லை. சரி, அண்ணா ஒரு வருஷத்தில் இறந்து போய்விட்டார். பெருந்தலைவரை எதிர்த்து அண்ணா பேசியிருப்பார் அரசியல் ரீதியாக. திரு கருணாநிதிக்கும் மூதறிஞர் ராஜாஜிக்கும் காமராஜர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களோடு அரசியலை பற்றி நீங்கள் அதை பிம்பப்படுத்தியிருக்கிறீர்களா? என்ன சொல்லிட்டு? ஆமா, அதாவது சார், நாட்டுக்காக உழைப்பது வேறு, நாட்டை வைத்து சம்பாதிப்பது வேறு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாட்டுக்காக உழைப்பது வேறு, நாட்டை வைத்து சம்பாதிப்பது. ஆமா, 2 பேருக்குள்ள வித்தியாசம். சரி சரி, இப்ப பயன் அதுதான் 2 பேருக்குள்ள நாகரிகமா. நாகரிகமா. ஆமா, நம்ம யாரையும் பேரை சொல்ல விரும்பல. இல்ல பேரை சொல்லலாம். இப்ப அதுல என்ன புரிஞ்சிருப்பேன். ஆமா ஆமா, என்னன்னா வந்து கோர்ட்டே சொன்னா இங்கு ஊழல் நடந்துள்ளது, ஆனால் விஞ்ஞானபூர்வமா நடந்திருக்கிறது. 76ல சர்க்காரியா கமிஷன். ஆமா, அழகா. ஆமா, பூச்சி மருந்து ஊழல், எந்த ஊழல் இல்லை, அவ்வளவு ஊழல் நடந்துச்சு. ஆமா,
அதுதான் நான் சொன்னேன், அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் பிற்காலத்துல. அதான் சார், நிம்மதியா வாழணும். இப்ப நீங்க வந்தீங்க எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ஒரு கம்போஸ்டா நிம்மதியா இருக்கு. இதை கொண்டு சேர்ப்பேன். ஆமா, அவ்வளவுதான். இது இல்லாம ஐயோ எப்போ போலீஸ் வருவானோ, எப்போ வந்து இப்போ வந்து ஒரு வந்து எல்லாத்தையும் கலைச்சி போட்டுதான்னு வைங்க, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரெய்டுங்கிற பேர்ல வந்து புக்கெல்லாம் தூக்கி தூர போட்டான்னு எப்படி இருக்கும்? அப்படியே வாழணும் நமக்கு? அப்படி நமக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? இட்லி சாப்பிட்டோம், அவ்வளவுதான். அதுதான் எளிமையான, அதுதான் காமராஜருடைய பாதை. இப்ப பெருந்தலைவர் இருக்கார் இல்லையா, ம் பெருந்தலைவர் உடைய வாழ்க்கையில திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஏராளமான தடித்தனமான கடும்போக்கு வார்த்தைகளை அவர் மீது அண்டங்காக்கா என்றெல்லாம், அது சொல்ல நான் விரும்பவில்லை. நான் அவரை நேசிக்கிற ஒரு நெறியாளர். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏன் பயன்படுத்தினார்கள்? சமீப காலம் கூட திருச்சி சிவா பெருந்தலைவர் போகிற இடத்திலெல்லாம் நாங்கள் தான் ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்றெல்லாம் பேசி பெரும் சர்ச்சையாக ஆனது. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? இதுக்கு என்ன வந்தவன்? இறந்த 50 பெருந்தலைவர் போற இடத்துலலாம் கரண்ட்டை கட் பண்ணாங்க அவங்க. பின்ன ஏன் இப்படி சொன்னாங்க? இவங்களுக்கு வந்து காமராஜர் வந்து ஏசியில வாழ்ந்தாரு அப்படிங்கிற ஒரு அவதூற பரப்பணும். என்ன காரணம்னா, இன்றைக்கும் வந்து திராவிட இயக்கங்களுக்கு ஒரே எதிரி வந்து காமராஜர் தான். இன்றைய காங்கிரஸ் கூட கிடையாது. இன்றைய காங்கிரஸ் வந்து சொல்ல போனா அது வந்து காமராஜர் மாதிரி அது 3வது மட்டை, குட்டையில் மட்டை. இன்னமும் வந்து தினமும் காமராஜர் பேசப்படுறாரா? இது வந்துடக்கூடாதே இந்த அமைப்பு. ஏன் வந்து தேசிய அளவில் வந்து காந்தி ஏன் வந்து இவனுங்க வந்து தடுக்கிறானுங்க? அந்த இசம் வளர்ந்துடக்கூடாது. அப்போ வந்து எளிமை வளரும், மக்கள் நேர்மை ஆயிடுவாங்க. இவங்களை வந்து கசக்கி பிழிஞ்சு சம்பாதிக்க முடியாது. 100 ஏர்போர்ட் கட்ட போகிறாங்களாம். எங்க? இந்தியாவில். இந்தியாவில் பூரா. இந்தியாவுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு ஏர்லைன் இருக்கா அன்னைக்கு? வித்தாச்சு. இந்த ஏர்போர்ட்டில் என்னத்தை பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நான் வந்து ஏர்போர்ட் கட்டுறேன், நீங்கள் ஏர்லைன் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணலாம், வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி தானே வந்து அதாவது சார், காந்தி பிறந்த போர்பந்தரில் ஏர்போர்ட் இருந்தது. நான் 3 தடவை போயிருக்கிறேன் குஜராத்தில். இப்போ வந்து அது ஏர்போர்ட் வந்து இல்லை. ஏர்போர்ட் இருக்கு, சர்வீஸ் கிடையாது. ஆனால் கோட்ஸே பிறந்த பூனேவுக்கு வந்து சர்வீஸ் இருக்கு. அப்போ வந்து எவனும் வந்து போர்பந்தர் போக முடியாது, ஆனால் வந்து பூனாவுக்கு போகலாம். இதுதான் இந்த நாட்டுடைய. நாக்பூருக்கு போகலாம், பூனாக்கு சொல்றது நாக்பூருக்கு போகலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் போர்பந்தருக்கு போக முடியாது. ஹேராம் என்று சொல்லி மடிந்து போனா ஒரு சின்ன துண்டு. இதெல்லாம் ஐயா, இப்ப எல்லா தலைவர்கள் மீதும் ஊழல் புகார் வந்திருக்கிறது. இந்திய வரலாற்றுல நம்ம பாக்குறோம். பெருந்தலைவர் காமராஜர் மீதும் அப்படி ஏதாவது ஊழல் வழக்குகள், அது பொய் தான், இட்டுக்கட்டப்பட்டாவது சொல்லப்பட்டிருக்கா? இட்டுக்கட்டப்பட்டாவது இல்ல. காமராஜர் எப்படி எவ்வளவு கொடுத்து வச்சவர் அப்படின்னா, உங்க வாயில சொல்லுங்க. எவ்வளவு கொடுத்து வச்சவர் அப்படின்னா, 76 எலெக்ஷனுக்காக வந்து அவர் வந்து நாடு பூரா இறங்கி வசூல் பண்றாரு. சரி, என்னன்னா 67 தோத்தாச்சு, 71 தோத்தாச்சு, 76 எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஊர் பூரா போயிட்டு வந்து வசூல் பண்ணிட்டு வர்றாரு. சரி, 20 லட்சம் ரூபாய் சேர்ந்துருச்சு. அந்த நேரத்துல 20 லட்ச ரூபாய வந்து பேங்க்ல கொண்டு கட்ட சொல்றாரு. கட்டினா பேங்க்ல எண்ணி பார்த்து 100 ரூபா கம்மியா இருக்கு. சரிப்பா, நான் வந்து 100 ரூபா ரெடி பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பேங்க்ல போய் சேர்ந்துருச்சு, பணம் சேர்ந்துருச்சு. 5ஆவது நாள்ல இறந்து போயிட்டாரு. 5 நாள் முன்னாடி அவர் இறந்துருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த பணம் அவர் வீட்டுல எல்லாம் இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க. அது ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஆமா, காமராஜர் வீட்டில் கட்டையாக ரூபாய் நோட்டுகள், 20 லட்சம் ரூபாய் பணம். அது அவரு பணம், கட்சி பணம். அது அதைத்தானே சொல்ல வரேன். காமராஜர் வீட்டில் கட்டையாக கள்ளப்பணம், பிராப்தம் உள்ளவர் அவரு. அப்படி போட்டுருவாங்களே. ஆமா, வாய்ப்புண்டு. அருமையான விஷயம். அவ்வளவு பிராப்தம் உள்ளவர் அவரு. வைரவன் ஐயா சொன்ன விஷயம், முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. ஆமா, ஆனா வேறு தலைவர்கள் இயற்கையும் அவர் மீது பழிச்சொல் சொல்லாமல் தடுத்துட்டு அப்படிதாங்க இருக்க முடியும். அவங்களுக்கே அந்த இயற்கை சப்போர்ட் பண்ணல, அப்புறம் இந்த இயற்கை எதுக்கு? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு முறை ரொம்ப களைப்படைந்த நிலையில் நீங்க அந்த படத்தில் ஆக்கினீர்களா, வைரவனோடு ஐயாவோடு நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். எப்பா வைரவா, இன்னைக்கு நல்ல அசைவம் சாப்பிடணும்பா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கடுமையான ஒரு சந்தோஷம். நான் படித்தேன். ஆமா, கடைசியில் பாவம் 20 பைசாக்கா 10 பைசாக்கா 2 முட்டையை வாங்கி ஆக்க சொல்றாரு. ஏன் அவர் இப்படி வாழ்ந்தார்? ஐயா, அவர் கொடுத்த சம்பளத்தில் கூட நல்லா சாப்பிட்டுருக்கலாமே. ஏன் இப்படியெல்லாம் ரொம்ப தன்னை வருத்தி கொண்டார்? இவ்வளவு சிரமம் இல்லை, அது வந்து ஒரு இயல்பான குணம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு காலையில் நான் என்ன காமராஜரோட கம்பேர் பண்ணலை, ஆனால் ஒரு நியாயமான குணம் என்ன அப்படின்னா, நான் வந்து அருவியிலிருந்து 2 இட்லி ஒரு வடை வாங்குறேன், 161 ரூபா.
எதிர பாத்தீங்கன்னா வந்து 205 ரூபா 2 இட்லி ஒரு வடை. இப்பதான் காலைல அதான் பேசிட்டு வந்தோம். ஆமா, இப்போ எனக்கு வந்து நான் அதை கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, ஆனா அதை அநியாயமா கருதுறேன். இந்த ஆமா, இந்த பணத்தை 45 ரூபா கொடுக்கறது நான் அநியாயமா கருதுறேன். என்னால எனக்கு 45 ரூபா பெரிய பணம் கிடையாது. அப்போ காமராஜர் எப்படி இருந்திருப்பாரு பாருங்களேன். அவரை பத்தி படம் எடுத்த எனக்கே வந்து இந்த ஒரு சதவீதம் நியாயம் அநியாயம் வரும்போது அவர் எப்படி இருந்திருப்பாரு. இப்ப நீங்க வைரவன் ஐயாட்ட பேசுனீங்கல்ல, ஆமா, அவர் சொன்ன விஷயம் சில ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அற்புதமான விஷயங்கள் நிறைய உண்டு. இந்த கரண்ட் ஆஃப் பண்ண வைரவா ஒரு காலமும் சொல்லவில்லை. அக்டோபர் 2 தான் லைட் அணைக்க சொன்னார். இல்ல இதுல எல்லாருமே உங்களை வைரவன்ட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி விஷயம். எல்லாருமே வருத்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, காமராஜர் அம்மா அங்க வருவாங்க, பெரியம்மா, அவங்க அம்மா தாய் வந்தாங்கன்னா இவர் காலைல வெளியில போயிட்டு வந்தாருன்னா வீட்டுல பார்த்தாருன்னா, என்னம்மா எப்போ வந்தீங்க? இப்பதாப்பா வந்தேன். எப்போ போறீங்கன்னு கேட்பாரு. அடுத்த கேள்வி, ஏன் அப்படி கேட்குது? அவங்க இங்க வந்து நிர்வாகத்துல வந்து யார தலையிடுவாங்க. இன்னொன்னு அந்த அம்மாவோட கோணத்துல இருந்து பார்த்தா இவர் எப்படியாவது கல்யாணம் பண்ணிவாருன்னு கடைசி வரைக்கும் வந்து அந்த அம்மா நம்புறாங்க. ஒரு சாமானிய தாயினுடைய நம்பிக்கை. ஆமா, இந்திய சமூகத்தில் ஒரு தாயுடைய. ஆமா, என்னன்னா இவர் வி.கே. ராமசாமி கிட்ட வரைக்கும் சொல்லி விட்டுருக்காங்க, எப்பா நீ அடிக்கடி என் பையனை பாக்குறல்லப்பா, இதை சொல்ல நீ கல்யாணம் பண்ணி சொல்ல அப்படின்லாம் வந்து அந்த அம்மா நினைச்சாங்க. அவங்க நினைக்கிறது வந்து இந்த சந்ததி தொடர்ந்து போகணும், பையன் வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அவருடைய சிந்தனை வேறு. ஆமா ஆமா, அவருடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மனைவிட்ட சொல்லிட்டு வந்து குடும்ப வாழ்க்கை விட்டு வெளியேறாரு. இந்த தாம்பத்தியம்ங்கிறது என்னோட சுதந்திர போராட்டத்துக்கு இடையூறா இருக்கு கஸ்தூரிபாய். ஆமா, நம்ம விலகிக்கலாமா, நீ அதுக்கு சம்மதிக்கிறான்னு சொன்னதுக்கு விலகி வராரு. காமராஜர் அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. அது எனக்கு உறுதிப்படுத்த முடியாத செய்தியா இருக்கு. நாட்டுல பல பேர் அத மாதிரி வந்து இருக்கிறாங்க. அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாம் வந்து திருமணம் செய்யாமல், சுதந்திரம் கிடைக்கும் போது இவருக்கு வயசு வந்து 48 வயசு மேல தாண்டி போச்சுல்ல. ஆமா ஆமா, 48 வயசுனா ஒரு மத்திய தர வயசுக்கு வந்துட்டாரு. அதனால வந்து 47 சுதந்திரம், இவர் 45 வயசு. ஆமா. இன்னொரு கேள்வியை நான் முக்கியமா வைக்கணும். திராவிட இயக்க சிந்தனைவாதிகள் பொது சமூகத்தில் நான் எல்லாரிடமும் கலந்து பேசக்கூடியார். காமராசர் தன் சாதிக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக இதில் எந்த அளவிற்கு பின்புலம், இதில் எந்த அளவுக்கு உண்மை, சரியான தகவலோடு மக்களோடு கொண்டு சேர்க்கலாம். ஆமாம், இதில் 2 விஷயம் அவர் சொன்னார். அவர் முதலமைச்சர் ஆன உடனே அவர் முதல்வர் ஆற வரைக்கும் அவருக்கு நாடார் சமூகம் எந்த உதவியும் செய்யவில்லை. அவர் சுதந்திர போராட்ட காலத்திலே வந்து 2 மேற்கு விருதுநகர், கிழக்கு விருதுநகர், கிட்டத்தட்ட சொல்ல போனா மேற்கு கிழக்கு கிழக்கு தெருக்காரர் இவர், மேற்கு தெருக்காரெல்லாம் ஜஸ்டிஸ் பார்ட்டிகள். ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு தான் வந்து ஆதரவா இருப்பாங்க. கொஞ்சம் பணத்திலே கூண்ட பார்ட்டிகள். ஆமா, தொழில் பண்ணவங்க. இன்னொன்னு 1885 சிவகாசி கலவரம்னு ஒரு கலவரம் இருந்தது. அதுல வந்து பாதிக்கப்பட்ட நாடார்களை காப்பாற்றியவர்கள் வெள்ளைக்காரர்கள். பலர் கோயில் உள்ள நுழையிற பிரச்சனை. ஆமா, அதுல பலர் இஸ்லாமியர்களாகவும் மாறி போனாங்க. இல்ல, திருட்டும் நடந்துச்சு. அதுல திருட்டு அடிதடி பெரிய கலவரமா இருந்துச்சு. அதனால வந்து வெள்ளைக்காரர்களே இவங்க உண்மையா இருந்தாங்க. அப்ப இது யார் வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு இவன் புறப்பட்டு வந்தான்னா நம்மளை அடிச்சவன் திரும்ப வந்துருவானேன்னு இதை எதிர்பார்ந்தாங்க. சரி, இன்னொன்னு 54 வரைக்கும் இவர்கிட்ட யாரும் அண்டவே இல்லை காமராஜர். ஆமா, நாடார்கள் வரவே இல்லை. 1954 இவர் முதலமைச்சர் ஆன உடனே இவர் சொன்னது, நான் வந்து பிராமணர்களையும் நாடார்களையும் அரசு பதவியில எனக்கு உதவியா வச்சுக்க மாட்டேன். இது ஒரு முக்கியமான செய்தி இல்லை? ஆமா, என்ன காரணம்னா, நாடான்னு அவனுக்கு வேண்டியவன்லாம் கொண்டு வந்துருவான், பிராமணர்கள் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டார். ராஜாஜி கிட்ட உதவியாளர் இருந்தவர் விரட்டியார், தம்பி நீங்க எங்கூட இருக்க முடியாது, ஏன்னா நான் வந்து பிராமணன் வச்சுக்க மாட்டேன்ட்டார். வீட்டுல காஃபி கொடுக்கறது வைரம் வச்சுக்கிட்டாரு. வைரம்னால வந்து காமராஜரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு சமையல் அசிஸ்டண்டா தான் அப்படி வச்சுக்கிட்டாரு. அவர் நாடக சமூகத்தை சேர்ந்தவர். ஆமா, நாடகம். ஆனா அவருக்கு அரசியல் எந்த பின்பலம் அதிகாரம் எதுவுமே செய்யல. அப்படிப்பட்ட மனிதர் அவரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ரங்கநாதர்ல இருந்து ஆரம்பிச்சு பாண்டி பஜார் இவங்க எப்ப வந்தாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, காமராஜர் சகாப்தம் 63 முடிஞ்சு போச்சு. 63. ஆமா, சரி. அதுக்கப்புறம் வந்து அவர் இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க, ரங்கநாத் ஸ்ட்ரீட் எப்போ வந்துச்சு, இதயம் நல்லெண்ணெய் எப்போ வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அதுக்கு அப்புறம் வந்திருப்பாங்க, தெரியும். ஆனா என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள வந்து உற்சாகம் இருக்கும்.
எங்க ஆள் வந்து பொறுப்புல இருக்கு. அது எல்லோருக்கும் வர்றதானே, அவ்வளவுதான். வேற நான் ஆடவில்லை என்றாலும் என் சதையாடும். ஆனால் அவரை பொறுத்தவரை எதுவும் ஆடாது, எதுவும் ஆடாது. அது உண்மைதானே? உண்மைதான். அவர் எந்த நாடாரு எந்த பிராமின் யாருமே பார்க்க மாட்டார். எங்க சொந்த அம்மாவே வந்து ஒரு அம்மாவை தான் வச்சான், தன்னுடைய அம்மாவை நினைக்கலையே. ஒரு தாய் அவ்வளவு அப்படித்தானே வச்சிருந்தார். ஏதோ கொடுப்பாரு, 5 ரூபா 10 ரூபா கொடுத்துருப்பாரு அந்த நேரத்துல, பாவம் எங்க செலவுக்கு. ஆமா, அதாவது மதுரையில வந்து ஒரு சம்பவம் நடக்குது. இந்த திராவிட கட்சி இப்படி சொன்னீங்கல்ல, 67 ஜெயிச்ச உடனே காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் வேஸ்டில் உள்ள காங்கிரஸ் கரையை கிழிச்சு போட்டுட்டு ஓடுறாங்க. சரி. ஏன்னா காங்கிரஸ் வேஷ்டி கட்டினால அடி அந்த நேரம் அந்த அளவுக்கு இருந்தது. நிறைய தொடர் வன்முறை நடந்துகிட்டே இருக்கு. மதுரையில வந்து ஒரு டெய்லரை வந்து குத்தி கொண்டுட்டாங்க காங்கிரஸ்காரனை. அப்போ நெடுமாறன் இப்ப இருக்காரு, பழ நெடுமாறன், அவர் கூப்பிடுறாரு, ஐயா நீங்க வந்து இறுதி யாத்திரை கலந்துக்கணும். ஐயா காமராஜர். ஆமா. நான் சொன்னேன், இப்பா இது எதுக்குப்பா இறுதி யாத்திரை, இல்ல நீங்க வாங்க. இப்போ இவர் போறாரு, பெரிய கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் சொல்றாரு, இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இப்ப நீங்க சொன்னீங்களா வயலன்ஸ் என்ன மாதிரின்ட்டு, அதாவது காங்கிரஸ்காரங்களுடைய அடையாளமே இல்லாத அளவுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப அரசியல்ல வன்முறை செய்பவர்களும் சாதி வெறியர்களும் பயங்கரமான படுகொலையாளர்களையும் கட்சியில் சேர்க்கக்கூடிய நாகரிகம் எல்லாரிடத்திலும் ஒரு இயற்கையாகவே மாறி போய்விட்டது. இன்றைக்கு பார்க்கிறோம், கட்சியை வளர்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய ரவுடிகள் எல்லாம் உள்ள சேர்த்துட்டாங்க எல்லா கட்சியிலையும். ஒரு கட்சி சாருங்க சர்வைவல் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா, சர்வைவல் நீங்க வந்து நீதியான நேர்மையான வேலை செஞ்சு பொழைக்க முடியாதுங்கிற அளவுக்கு இந்த நாட்டோட வரி, பொருட்களின் விலை, அதுக்கு தானே எல்லாரும் மத்திய கிழக்கு நோக்கி ஓடுறான். லட்சுமி வீட்டுல அங்க போய் சேர்ந்துட்டாங்க, இங்க வேணாப்பா. ஆமா, 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா 40 லட்சம் ரூபாய் கொடுக்குன்னா ஏன் இருப்பாங்க? ஆமா, அதாவது நம்ம இதுல சொல்லப்படுது வந்து வரி விதிக்கிறது வந்து மக்களை வருத்தாம வரி விதிக்கணும்னு சொல்லப்படுது. டாக்ஸ் டெரரிசம். ஆமா ஆமா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பேப்பர்ல பெருமையா போடுறாங்களே, இந்த மாத வருவாய், இந்த மாத வரி இவ்வளவு அப்படின்னுட்டு, ஜிஎஸ்டி. ஆமா, 1,84,000 கோடி. அதை பெருமையால சொல்றாங்க. பெருமை தானே. ஆமா, வருஷத்துக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க, உங்க பாக்கெட்ல இருந்து நான் பணத்தை நான் வந்து பாய் கிட்ட இருந்து 200 ரூபாய் திருடிட்டோம்ல. ஐயா இப்போ நம்ம வந்துட்டோம், நேரம் முடிஞ்சது, இறுதியாக வந்துட்டேன். சரி, நீங்க இவ்வளவு டெடிகேட்டடா சரி ஒரு படத்தை எடுத்தீங்க, 2014ல அதை சேர்த்தீங்க. ஆமா, திருக்குறள் படத்தையும் எடுத்துட்டீங்க. ஆமா, உங்களுடைய இந்த படத்தின் மூலம் சொல்லப்பட்ட செய்திகள், உங்களுடைய இலக்கு நோக்கம் முடிந்து விட்டதா, இல்லை இன்னும் தொடரப் போகிறீர்களா? இதை பத்தி சொல்லுங்கள் இறுதியாக. சார், இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போதும் நமக்கு ஒரு புது ஆயுள் வருகிறது, வந்து கொண்டே இருக்கும். ஆமா, இது என்னுடைய இயல்பு. இந்த பணிகள் வந்து ஐயோ நான் வந்து நாட்டுக்கு தொண்டாற்றிட்டேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதெல்லாம் நான் வந்து என்னைக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்ல போனா வந்து ஒரு 4 பிள்ளையை பத்தி வளர்க்குறோம், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுவான். ஆமா, அதனால இது வந்து நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படி என்னோட இயல்பு அது. நான் தான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், ஜானகிராமன் ஒரு கதையில சொல்லுவார், காட்டுக்குள்ள அவர் நடந்து போவார், வரப்புல வந்து ஒரு பூ பூத்து கிடக்கும். அவர் பார்த்த உடனே அது ஆச்சரியமா இருக்கும், யாருமே இங்க வர்றது கிடையாது, எப்படி இந்த பூ? ஆமா, நீ யாருக்காக பூத்திருக்கிறாய், யாருக்காக பூத்திருக்கிறாய், அது யார் உன்னை ரசிக்க போகிறா, யார் உன்னை பறிக்க போகிறா, யாருக்காக இந்த வளர்ப்பினில் தனித்து இருக்கிறாய் கேள்வி. ஆமா, அது அதோட இயல்பு, அவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க உங்க இயல்பு இருந்தாலும் இது வந்து சிரமப்பட்டு தான். இப்போது கூட நான் வரும்போது பார்த்தேன், ஒரு நண்பர் உங்கள்கிட்ட பேசுறாரு, அதை நம்ம இதை பதிவு செய்ய வேணாம், ஆனாலும் நீங்கள் இந்த தலைவருடைய படத்தை இது பண்றதுக்கு உங்களுக்காக இல்லை, ஒரு சிறிய அமௌண்ட், அது ஒரு பெரிய பேரம் பேசுறீங்க, அதுல உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படித்தான் உலகம் இருக்கிறது. இருந்த போதிலும் வள்ளுவருடைய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை நான் பார்த்தேன், இதுல என்ன டிஃபர் பார்த்தீங்க? வள்ளுவனிடத்தில் என்ன செய்தி சொன்னீங்க? 1330 குறள். ஆமா, அதாவது சொல்ல போனா காமராஜரே வள்ளுவரோட ஒரு பிரதிநிதி தான். வள்ளுவர் எழுதினாரு, காமராஜர் வந்து அதை பல விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவர். வள்ளுவருங்கிறத நம்ம என்ன தோணுது அப்படின்னா, அது ஒரு பெரிய கடல், அது வந்து ஒரு தியரி. ஓ, 2000 வருஷம் முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கா, அற்புதம். இதை ஒரு மனிதர் வந்து இதெல்லாம் பத்தி எழுதுறதுக்கான ஒரு சூழல், ஒரே மனிதருக்கு எப்படி இவ்வளவு? இப்ப நான் எனக்கு பாத்தீங்கன்னா காமராஜர் பத்தி எடுத்தேன், காந்தியை பத்தி ஒரு படம் எடுத்தேன், நான் வந்து ஒரு புகைப்பட கலைஞன், அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு விஷயங்களை வந்து பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து அனுபவபூர்வமா ரெக்கார்ட் பண்றதுக்கு எப்படி இந்த மனிதனுக்கு தோன்றியது? எல்லாமே இன்னைக்கு நடக்கிற அழகா சொல்றான். அது எப்படி சொன்ன ஞான புத்தி. ஆமா, இன்னொன்னு நான் உங்களை படிச்சேன், இது மட்டும் கேட்கிறேன். இந்தியா பாகிஸ்தானுக்குள் வெறுப்பு இருக்கிறது, உண்மையை வெளிக்கொண்டுவதற்கு
நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆவணப்படுத்த வேண்டும். உண்மைதானா? ஒரே சகோதரர்கள், அதை நான் படித்தேன். ஒரே சகோதரர்கள் தான். அது ஒரு பெரிய முயற்சி. அதை இந்த அளவுக்கு எடுக்க முடியாது. இல்லை, அதாவது அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதாவது பிரிவினையின் போது வந்து அங்கிருந்து வந்த இந்தியர்களை, முகமதியர்களை காந்தி சொன்னார், அவன் நம்முடைய விருந்தினன், அவனை வந்து நம்முடைய கோவில்களில் அவனை மாலையிட்டு வரவேற்று கோவிலில் தங்கவை அப்படின்னார். முகமதியனை கோவிலில் தங்கவை அப்படின்னார். அவன் நம்முடைய விருந்தினன் அப்படின்னுட்டு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் வந்து தங்கியிருக்கிறவனை எஸ்ஐஆருங்கிற பேரில் அவன் ஒரு துணி மூட்டையை தலையில் தூக்கி கொடுத்து நீ பங்களாதேஷ் ஓடிப்போ அப்படிங்கிறான். அவன் எதுக்கு வந்திருக்கான்? சோத்துக்கு வழி இல்லாமல் வந்திருக்கான். இந்த பாவங்களை சும்மா விடுமா? மனிதாபிமானமே இல்லாமல் வந்து, அதாவது சார், ஒரு மனிதன் வந்து அவன் நம்ம விருந்தினன்னா அவனை நம்ம வந்து அவன் என்ன அதாவது ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 4% இருக்கக்கூடிய பிராமண எதிர்த்து நடக்குது. இன்னொரு அரசாங்கம் 20% இருக்கக்கூடிய முகமதியர் எதிர்த்து நடக்குது. அதாவது ஒரு மைனாரிட்டி வந்து மெஜாரிட்டி எதிர்த்து அரசாங்கம் பண்ணா பரவாயில்ல, இங்க அப்படியே மாத்தி நடக்குது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இல்ல இப்ப நீங்கள் சொல்லுகின்ற போது காமராஜரை கொலை செய்ய முயன்றவர்கள், காமராஜருக்கு யதார்த்த சித்தாந்தங்களுக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு நாக்பூர்ல இருந்து காமராஜருக்கு உரிமை கொண்டாடுகிறார்களே, எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, காமராஜர் பாத்தீங்கன்னா ஒரு பியூர் பிராண்டு, எந்த விதத்திலும் வந்து குற்றம் சொல்ல முடியாத ஒரு பியூர் பிராண்டு, அதுல டவுட் இல்லையே. ஆமா, அதை தாங்கள் சுவீகாரம் செய்து கொள்ள எல்லோரும் சொல்லுங்க. எல்லோரும் ஆமா, என்னென்ன வேற ஆளே கிடையாதுல்ல உங்களுக்கு. இப்போ வந்து எம்ஜிஆர் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காலத்துல வந்து சத்துணவுங்கிறத கொண்டு வந்தனாலதான் இன்னைக்கு எம்ஜிஆர் பேர் நிக்குது. இங்க இருந்தாலும் வந்துச்சு. ஆமா, இவர் முட்டை போட்டாரு. ஆமா, அப்படிதான். அவரை தாண்டி எதுவும் இந்த அம்மா சொல்லுவாங்களே, பர்வீன் தானே சொல்லுவாங்களே, உலகத்துல என்னென்னமோ நாட்டுல மாற்றங்கள் வரலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காமராஜ் திட்டமா தான் இருந்திருக்க முடியும். வெரி குட். ஆமா, இன்னைக்கு உடனே சொல்லி முடிச்சிடலாம். கட்டப்படாத அணைகளும் இல்லை, பேசப்படாத தொழிற்சாலைகளும் இல்லை. உங்களுடைய படத்தை பார்க்கின்ற போது அந்த கேரக்டருக்கு, ஆர் வெங்கட்ராமனுக்கு, வைரவனுக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு மதுரம் அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை, இறந்து போய்விட்டார். மிகச்சிறப்பான தேவைகளை நான் பார்த்தேன். என்னுடைய பிள்ளைகளெல்லாம் உட்கார்ந்து உங்களை பேட்டி காணுவதற்கு முன்பே பல வருஷமாக பார்த்துட்டு என் பிள்ளை என்கிட்ட கேட்டான், அப்பா இப்படி ஒரு சிறந்த தலைவன் இருக்கிறாரு, அவன் 2வது பையன் அமெரிக்கன் கம்பெனிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த மகத்தான தலைவரை இன்னும் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, சத்தியத்திற்கும் உண்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் நீதிக்காகவும் குறிப்பாக ஊழல் சமூகத்துக்கு எதிராகவும் அன்புக்குரிய நண்பர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவருடைய பணி தொடர வேண்டும். இந்த நல்ல உள்ளத்தோடு எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு உளப்பூர்வமான நன்றி. எனக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.